உன் மைத்திரனாகி அர்ஜுனன் கோடி சமர்ப்பணம் செய்கிறேன். யுவராஜாக்களும் சுகத்தோடு ஈடுபடி வாழ வேண்டுமாய் வாழ்த்துகிறேன். வாழ்கவாய் வாழ்கவாய் என்று உரைக்கிறாயே மைத்துனா. மாமா மகனாகிய பால அபிமன்யனை மடித்தார்கள். விடிந்தால் 17ஆம் நாள் யுத்தம். சூரியன் அஸ்தமாகிறது. இன்னைக்கு போர்க்களம் யார் போவோம்? கௌரவர் பக்கம் சேனாதிபதி பட்டம் கொண்டு வரக்கூடியவர் யார் தெரியுமா? அங்கு தேசாதிபதி கர்ணன் வருகிறார். ஆமா ஆமா. அப்பொழுது அவருடைய அசைதலை அறுபடை செய்திருப்பேன். கொல்லும் என்ற வார்த்தைக்காக என் அண்ணனாக தர்மர் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த கர்ணனை அன்னைக்கே உயிரோடு விட்டான். அப்ப நமது படையில யாரு? முடிவு செய்யணும். மாதவன் இருக்கின்ற போது என்னுடைய முடிவில்லையே மாமா. மாமா அதனால இன்று யார் போவீங்களோ யார் இருப்பீங்களோ நீங்களே தீர்மானிச்சீங்க. இன்று ஒரு நாள் எனக்கு ஓய்வு. எனக்கு ஓய்வு கொடுத்துருங்க. ஓய்வு சொல்லீங்களா? எனக்கு ஓய்வு தான். சரி கடவுளே, என்ன வார்த்தை இருக்கு, என்ன வார்த்தை சொல்ற? ஆயர் இல்லை என்றால் இந்த அகிலமே இல்லை, மாயவன் இல்லை என்றால் இந்த அண்டரண்ட பூனமே கிடையாது. கர்ணா, நான் ஏன் வர மறுக்கிறேன் தெரியுமா? அவன் சர்ப்பக்கடையோடு யுத்தங்களை வந்துட்டு இருக்கான் கருணை. பாம்புன்னா படையுமே நடுங்க. அதுக்கு விதிவிலக்கா பறந்தாமா? ஆளு மேல் பள்ளி கொண்ட நாதலட்சகனே, அதாவது பாம்பு மேல நடினம் செய்தவர் நீ. அவன் ஒரு சுருட்ட குட்டியோட கழுத்துல வச்சிட்டு இருக்கிறான். அந்த சுருட்ட குட்டிக்கு பாம்புக்கு பயந்தாடி வரலங்கிற படுத்துறதுன்னா அந்த பாம்பு எந்திரினா எந்திரிக்கும், படுன்னா படுக்கும். இந்த பாம்பு இது அவனது. ஐயோ மாமா, வார்த்தைதான் கட்டுப்படும். பாம்புக்கு பயந்து பறந்தாமன் பறங்காட்டி போகலாமா? நீ மட்டும் சாரதி வந்து விட்டால் போதும். அந்த கர்ணனை இப்பொழுது அழைத்து வருவேன்.
ஏய் பாரி சத்த வேடிக்கை அப்படியா? ஆமா சரியாச்சுடா. அப்படி என்றால் புறப்படுவோமா இடிப்பது போல விஜயராஜன் கொக்கரித்து வந்து பிரம்மமாலோ இடிப்பது போல மேல்மையுள்ள மாயவன் புறவை ஓட்ட சடை இடி இடிய போல் அர்ஜுன சமர்கணம் புறப்பட்டாரே சாரதியும் ரெடி. இல்ல மாமனுக்கு ரெண்டு பேரு